சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அனைத்து வங்கி தரப்புல இருந்தும் ஒரு முக்கியமான அப்டேட் தனது வாடிக்கையாளர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சில வங்கியின் மட்டும் கிடையாது, அனைத்து வங்கிக்குமே பொருந்தும். அது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்கிட்டுமே பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது அனைவருமே எந்த பேங்கா இருந்தாலும் வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது சேமிப்பு பேங்க் அக்கவுண்ட் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ச்சி தர மாதிரி அனைத்து வங்கிகளும் ஒரு 3 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்க 3 வகையில உங்களோட பேங்க்ல இருந்து இனிமே ஒரு அமௌண்ட்ங்கிறத சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது எந்தெந்த வகையில நமக்கு அந்த சார்ஜ் அப்படின்றது பிடிப்பாங்க, எப்போ எப்போ பிடிப்பாங்க, 2 மாதத்துக்கு ஒரு டைமா, 1 மாதத்துக்கு ஒரு டைமா அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வங்கிகள் நமக்கு வழங்கும் சேவைக்கு ஈடாக சேவை கட்டணம் வசூலிக்கிறது. அதுதான் சர்வீஸ் சார்ஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா வங்கியிலேருந்து நமக்கு ஏதாச்சும் அமௌண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது எஸ்எம்எஸ்ஸாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைல் பேங்கிங் மூலமாக பணம் அனுப்பிச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சேவைகள் அனைத்திற்குமே நாங்கள் ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத பிடிப்போம் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் வகையாக எப்படி இந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத பிடிப்போன்னா, ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுற நபராக இருக்கீங்க, இல்லை ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு அமௌண்ட்டுங்கிறது பிடிப்பாங்க. அதிலே இன்டர்நேஷ்னல் கிளாட், பிளாட்டினம், கிளாசிக்னு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டுங்கிறது வருஷத்துக்கு ஒரு டைம் சார்ஜ் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக எக்ஸஸ் ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் மெட்ரோ நகர்னு சொல்லக்கூடிய சிட்டியில் வசிக்கிறீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி மாதத்துக்கு 3 டைம் டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது ஃப்ரீ. அதுவே அதுக்கு மேலேனா அதற்கு ஒரு கட்டணம் அப்படின்றத வசூலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வில்லேஜாக இருந்தால் மாதத்துக்கு 5 டைம் வந்து நீங்கள் இலவசமாக பணம் அப்படின்றது எடுத்துக்க முடியும். அதற்கு மேலே நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் ஒவ்வொரு டைமே அந்த சேவையை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு பேலன்ஸ் ஏதாச்சும் செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதற்குமே இனிமேல் கட்டணம் வசூலிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குறுந்தகவல் சேவை. அதாவது உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதும் சரி, இல்லை உங்களுக்கு யாராச்சும் அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் உங்களோட பேங்க் தரப்புல இருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு. அதற்குமே பார்த்தீங்கன்னா இனிமே எஸ்எம்எஸ் சர்வீஸ் சார்ஜஸ்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்றது ஒரு சிறிய தொகையை வசூலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணம் இந்த மாதம் ஒரு முறையா, 3 மாதத்துக்கு ஒரு முறையா அப்படின்றது பேங்க்கை பொறுத்து மாறுபடும். உங்கள் பேங்க்கில் எப்படி அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதற்காக பேங்க் அனைத்துமே இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த பேங்க்குக்கு போயிட்டு சண்டை போடுறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு, எதனால் இவ்வளோ பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.